சினிமா தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு சினிமா ஃபோக்கஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். சினிமா ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடியவர் சினிமா விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக நடந்த தக் லைஃப் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக மாறி இருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சமீபத்தில் தக் லைஃப் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சென்னையில் இருக்கக்கூடிய சாய்ராம் காலேஜில் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. கமல்ஹாசன் இருந்தார், மணிரத்னம் இருந்தார், ஏஆர் ரஹ்மானுடைய லைவ் கான்சர்ட்டே நடந்துச்சு. அங்கே பாட்டை பாடி காமிச்சாங்க. கமல்ஹாசனுடைய பொண்ணு அவங்களும் அந்த பாடத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதையும் கூட அங்கே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அதுக்கு கெஸ்ட்டாக வந்து கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், அதாவது சிவனாம்பாங்க, அவர் அங்கே வந்திருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமாரோடைய அப்பாவும் கமல்ஹாசனும் ரொம்ப நெருக்கமாக குடும்ப ரீதியாக பழக்கம். அந்த அடிப்படையில் வந்தார். கமல்ஹாசன் கூட சொல்லியிருப்பார், என்னையை வந்து சித்தப்பான்னு கூப்பிடணும், நான் வந்து உங்கள் அப்பாவுக்கு தம்பி மாதிரி அப்படின்னு ரொம்ப அந்த குடும்பத்தோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கமல்ஹாசன். அந்த குடும்பம் ராஜ்குமார் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சிவாஜி குடும்பம், கமல்ஹாசன் குடும்பத்துக்கெல்லாம் குடும்ப ரீதியாக அவங்க நட்பாக இருக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் அந்த நிகழ்ச்சிக்கு கூட்டு வந்தாங்க. அவர் வந்து, நான் கூட கமல்ஹாசனுடைய பெரிய ஃபேனு, நான் வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான், படித்தது சரி, அவர் சென்னையில் பிறந்தவர் தான். சென்னையில் வாணிவிஜாரில் பிறந்தவர், டிஆரில் படித்தவர், நியூ காலேஜில் படித்தவர். அது மாதிரி சென்னை தான் அவருக்கு இன்னொரு ஹோம் டவுன் மாதிரி. நான் சென்னை வரப்பெல்லாம் சென்னையை பற்றி நிறையா பேசுவார். அப்படி வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக கலந்துட்டு போனார். அவரை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் தான் கமல்ஹாசன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, எல்லா மொழிக்கும் தாய்மொழி கன்னடம், தமிழ் தான், தமிழில் இருந்தால் மலையாளம் கன்னடம்லாம் போச்சு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த நிகழ்ச்சி அதோட முடிஞ்சு போச்சு. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த ஒரு 2 நாளில் பெங்களூரில் வந்து அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் நடக்குது. அதில் கமல்ஹாசனும் சிம்புவெல்லாம் கலந்துக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பண்ணால், அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள், இவங்களுக்கு இதே தான் வேலை, என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது சினிமா நடிகர்களை சினிமாவை கார்னர் பண்ணி தான் அங்கே அந்த அமைப்புகள் பண்ணுவாங்க. அந்த அமைப்புகளில் பெருசாக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டாங்க, எம்எல்ஏ எம்பிலாம் ஆகமாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும், இந்த மொழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் அடிக்கடி எடுத்து போராடுவாங்க. மொழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பக்கத்து மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போராடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடத்துல போய் அந்த பேனர் கிணறுலாம் கிழிக்கிறாங்க. நிகழ்ச்சியை சீக்கிரமே முடிச்சுட்டு கமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இது நடந்த சம்பவம். அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் சித்தராமையா சொல்கிறாரு, இது வந்து மன்னிப்பு கேட்கணும், தவறான தகவலாக வரலாறு தெரியாமல் கமல்ஹாசன் பேசுகிறாரு அப்படிங்கிறாரு. அந்த மாநிலத்தினுடைய அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் வந்து பகிரங்கமாக கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கணும், எப்படி நீங்கள் தமிழ்லேருந்து கன்னடம் போச்சுன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இப்போ சீமான் போன்றவர்கள், அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இல்லை, இது வந்து வரலாற்று ரீதியாக பல முறை நிரூபித்திருக்காங்க, தமிழில் இருந்து தான் கன்னடம் போயிருக்கு அப்படிங்கிறது இவங்க ஆதரவும் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது வந்து மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாம் சேர்ந்து ஒரே இதாக தான் இருந்தது, மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. அப்புறம் மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் மொழி ரீதியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுது. ஆந்திரா தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஆந்திரா, கர்நாடகம் பேசக்கூடியவர்கள் கர்நாடகம், மலையாளம் பேசக்கூடியவர்கள் மலையாளம் என்று மொழி ரீதியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுது. அப்படி பிரிக்கப்பட்ட பிறகு தான் ஒவ்வொரு மாநிலமாக தனித்தனியாக அது செயல்பட ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஒன்றாக இருந்த மாநிலம் எல்லாமே திராவிட குடும்பத்தோடு இருந்த மாநிலங்கள் தான். அந்த அடிப்படையில் இதில் வந்து தமிழ்லாம் எல்லாருக்கும் தாய்மொழி. சொல்லப்போனால் தமிழர்களுடைய வரலாறு பண்பாடுங்கிறது மிக நீண்ட வரலாறு. ஆதி மனிதனே தமிழன் அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்குது. என்னென்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆதம் மவுண்ட் அப்படிம்பாங்க, ஆடம் மவுண்ட்பாங்க, அதாவது ஆதம் மலை. அந்த ஆதம் மலையில தான் ஆதாம் ஏவாள் பிறக்கப்பட்டது, படைக்கப்பட்டதுன்றாங்க. அந்த ஆதம் மலையில தான் முதல் மனிதர்கள் ஆதம் ஏவாளும் வந்து அங்கே தான் வந்து முதல்ல படைக்கப்படுறாங்க. அங்கேருந்து தான் மனித சமூகமே கிளம்புது. அந்த ஆதம் ஏவாள் வந்து தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால தான் ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு இருக்குது. அப்போ அங்கே ஒரு பாலம் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. இந்த வரலாற்றை வந்து பல பேர் மறுக்கிறாங்க. சில பேர் வந்து வரலாற்று ரீதியாக சான்று இருக்குன்றாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு தமிழுக்கு இருக்குது. அதாவது முதல் மனிதன் பிறந்த தமிழன்றாங்க, ஆதி மொழி தமிழ்ன்றோம். அதுக்குண்டான சான்றுகள்லாம் கூட இப்போ நிறைய இடங்களில் இப்போ நம்ம ஆராய்ச்சிகளில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. 4000 ஆண்டுகளுங்கிறது தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ இது நிறையா இப்போ நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் கமல்ஹாசன் பேசியிருக்காரு, இந்த மூத்த மொழி தமிழ் மொழி, இந்த மொழியிலிருந்து பிரிந்து போன மொழி தான் ஒவ்வொரு மொழியாக பிரிந்து போயிருக்கு. இப்போ மலையாளத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மலையாளத்தில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகள் தமிழ் வார்த்தை. உதாரணத்துக்கு சுகமோ அப்படிம்பாங்க. சுகமோனா சுகமாக இருக்கீங்களான்னு கேட்குறது தான் சுகமோ. சுகம்ங்கிறது சுத்த தமிழ் வார்த்தை. ஊனு கழிச்சோ அப்படிம்பாங்க. இந்த ஊனுங்கிறது வந்து
தமிழ் வார்த்தை. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தை இருக்கும் மலையாளத்தில். மலையாளமும் சான்ஸ்கிரிட்டும் மிக்ஸ் ஆனது மலையாளம். தமிழும் சான்ஸ்கிரிட்டும் மிக்ஸ் ஆனது மலையாளம். அது மாதிரி கன்னடத்துலேயுமே நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள் இருக்கும். அப்போ தாய்மொழி இதுதான், எல்லாருக்கும் தாய் வந்து தமிழ் தான், இதுலேருந்து பிரிஞ்சு போனது தான். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர் ஒரு தமிழ் பேசுகிறாங்க, திருநெல்வேலியில் ஒரு தமிழ் பேசுகிறாங்க, சென்னையில் ஒரு தமிழ் பேசுகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள தான் இத்தனை தமிழ் பேசுகிற மாதிரி அதுலேருந்து மாறி 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 போய் அவங்க கன்னடம் ஆகி போச்சு, அங்கே மாறி மாறி போய் மலையாளம் ஆகி போச்சு. அதன் அடிப்படையில் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க எல்லா மொழிக்கும் தாய்மொழி தமிழ் மொழி தான். அதை தான் கமல்ஹாசன் சொன்னார். அதை வரலாற்று ஆய்வாளர் உறுதிப்படுத்துகிறாங்க. இதை என்னென்னா இதை வச்சு இப்போ ஒரு அரசியல் பண்ணணும், இதை வச்சு இந்த நேரத்தில் வந்து கரண்ட் அமைப்புகள் இதை கையில் எடுத்தவொடனே காங்கிரஸ் கட்சிக்கு வேறு வழி இல்லை. இப்போ அதை எடுத்துக்காமல் அவங்க அரசியல் பண்ண முடியாது கர்நாடகாவில். அதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா? அதை ஒரு வேறு மாநிலத்துக்காரருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? மொழி ரீதியாக வந்து அங்கே டெம்ட் ஆக்கிற வேலையை செய்வாங்க. வேறு வழியே இல்லாமல் காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துல போய் இப்போ நிற்கிது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு முழுக்க ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒன்றே இருக்கக்கூடாது. ஸோ அதை முழுக்க நீக்கிட்டு இந்தியா அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறது அவங்களுடைய தாட் ப்ராசஸாகவே இருக்குது. அதை எதிர்க்காமல் இப்போ இந்த மாதிரி சினிமா ஆக்டர்ஸ் சொல்கிற இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட ஒரு நபர் சொல்கிற கருத்துக்களை அரசியலாக்குறதுக்கான காரணம் என்ன? இல்லை, முதல்ல இந்த பிரச்சனையை முதலில் கையில் எடுத்தது அங்கே இருக்கக்கூடிய சில கர்நாடக அமைப்புகள். அவங்க ஏற்கனவே இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. காவேரிக்கு நீர் கொடுக்கலன்னா அதை பிரச்சனையை எடுப்பாங்க. சினிமா நடிகர்கள் யாராவது வந்து அங்கே வந்து தப்பாக பேசிட்டாங்க, தப்பாக டைட்டில் வச்சுட்டாங்க, இல்லை கன்னடர்களை இழிவுபடுத்துற மாதிரி படம் எடுத்துட்டாங்கன்னு தொடர்ந்து இந்த வேலை செய்வாங்க. அவர்கள் இதவே ஒரு அரசியலாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அரசியல் இப்போ என்ன ஆச்சுன்னா வேறு தளத்துக்கு மாறி போய் கொஞ்சம் பிரச்சனை பெருசானோடனே அங்கே ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு வேறு வழி இல்லாமல் அந்த பக்கம் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் எதிர்க்க வேண்டியது யாருன்னா இந்தியை எதிர்க்கணும், இந்திய எதிர்ப்பை எதிர்க்கணும், இந்தியினுடைய திணிப்பை எதிர்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம பக்கத்தில் இருக்க பங்காளியை எதிர்க்கக்கூடாது. இதுதான் பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் என்னென்னா இப்போ சமீப காலமாக அந்த இந்திய எதிர்ப்புங்கிற விஷயம் கர்நாடகத்துலேயும் வந்திருக்கு. அங்கே ஒன்று இங்கே சமீபத்தில் கூட ஒரு பேங்க்கில் நடந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நடந்த ஒரு இஷ்யூ கூட ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் போயிட்டு இருக்கு. ஆனால் வீரியமாக அதை ஒன்றும் எதிர்க்கல. அவங்க வீரியமாக எதிர்க்க வேண்டியது அதை. ஆனால் அதை வந்து திருப்பி இவங்க டைவெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள பாஜக அரசியல் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா தமிழ் விஸ் கன்னடாங்கிற ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டோம்னா இந்தியை மறந்துடுவாங்க இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளே நேரடியாக பாஜக இறங்கி செய்ய முடியாத வேலையை இந்த மாதிரி கன்னட அமைப்புகளை வச்சு செய்கிறாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் வலுவாக இருக்குது. சார், இப்போ கமல்ஹாசன் அவர்கள் கூறிய கருத்து அப்படிங்கிறது தக் லைஃபோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல அது முழுக்க ஒரு மூவிக்கான ஒரு விஷயம். ஆனால் இப்போ அதை தாண்டி அரசியல் அப்படிங்கிறது போயிருக்கு. இது தேவையில்லாத டாக்காக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிற? இல்லை, அந்த படக்குழுவில் இருக்கும் கமல்ஹாசனுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் அவர்களுக்கு இது அரசியல். இதை வைத்து எப்பவுமே சினிமா நடிகர்களை நீங்கள் டச் பண்ணியோ செலிபிரிட்டியை டச் பண்ணி ஒரு அரசியல் பண்ணுறப்ப அது வெளிச்சம் பெருசாக கிடைக்கும், அது வீரியம் பெருசாக இருக்கும். அதனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. கமல்ஹாசன்கிற தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நடிகர், கன்னடத்தையும் ஓரளவுக்கு தெரியும் அவரை. அப்போ அவரை டார்கெட் பண்ணி டச் பண்ணுறப்ப அந்த அமைப்பு வந்து எக்ஸ்போஸ் ஆகும். இப்போ அந்த அமைப்புக்கு வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் கட்சி அந்த அமைப்புக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி வந்திருக்குன்னா இதை அவர்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்திடுறாங்க. அவ்வளோதான் ஒழிய இதில் வேறு எதுவுமே கிடையாது. சார், இப்போ இந்த சர்ச்சையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னட அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க, இந்த படத்தை நாங்கள் ஓட விட மாட்டோம், தக் லைஃப் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால படத்துக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? கண்டிப்பாக தேட்டர் ஓனர்ஸ் படத்தை ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க இல்லையா? பல கோடி ரூபா பட்டு தேட்டர் கிட்ட வச்சுருக்காங்க, சேர் போர்டு வச்சுருக்காங்க, ஸ்க்ரீன் போர்டு வச்சுருக்காங்க. படம் உள்ளே வந்து அதை வந்து கிழிச்சிட்டா பரவாயில்ல. இப்போ அரசாங்கமும் வந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது தக் லைஃப் படம் அங்கே ரிலீஸ் ஆகுமா கர்நாடகாவில்? நினைத்த மாதிரி இந்த 5ஆம் தேதி படம் கர்நாடகா ரிலீஸ் ஆகுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா ரொம்ப நாள் டைமும் கிடையாது. ஒரு 4-5 நாளுக்குள்ளே இந்த பிரச்சனை சால்வ் ஆகி அதை ரிலீஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. இதில் என்னென்னா வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணுறா கூட பண்ணுவாங்க. அரசாங்கமே நேரடியாக வருது அப்படிங்கும்போது எந்த தேட்டர் ஓனர்ஸ் வந்து அதை ஏற்றுக்குருவாங்க? இப்போ அது பெரிய கேள்விக்குறி. தக் லைஃப் படம் வந்து கர்நாடகாவில் வந்து ரிலீஸ் ஆகுமா, அது எப்படி போக போகுதுங்கிறது தெரியலை. எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கர்நாடகாவில் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. சார், இப்போ கமல்ஹாசன் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது தாண்டி ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் அவர் இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு எம்பியா அவர் போக போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி பேசிருக்குது அப்படிங்கிறது அவருடைய உணர்வுகள் மூலமா பேசிருக்கிறாரா, இல்லை இது வந்து ஒரு அரசியலுக்காகவே அவர் இதை பயன்படுத்தியிருக்காரா? இல்லை, கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்காக பேசல, அரசியலாக அவர்கள் பார்க்கப்படுறாங்க. இப்போ கமல்ஹாசன் அரசியல்வாதி ஆகிட்டார், வெறும் நடிகர் மட்டும் கிடையாது. அப்போ அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை அரசியலை சம்மந்தப்படுத்தாமல் இருக்கவும் முடியாது. இப்போ இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணியில் தான் கமல்ஹாசனும் இருக்கிறார். இப்போ அதான் பெரிய வினோதமே. இந்தியா கூட்டணியில் கமல்ஹாசனும் இருக்கிறாரு, மக்கள் நீதி மையமும் இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்குது. அந்த மக்கள் நீதி மையம் சார்பாக திமுக சார்பில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினராகவும் ஆக போகிறார். இப்படி இருக்கிறப்ப அந்த கட்சியின் கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியே வந்து எதிர்க்கிறாங்க. இப்போ எதுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள்
பாஜக எதிர்க்கல தான் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். பாஜக நேரடியாக சில விஷயங்களை செய்யாது. இந்த மாதிரியான குறுக்கு வழியில் வந்து இந்த அமைப்புகளை வந்து பேச வச்சு ஒரு இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஒரு நெருக்கடியை கொடுக்கறது, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய வேலையாக தான் பார்க்கணும். இது அரசியல் கண்டிப்பாக இல்லாமல், அரசியலே இல்லை, சுத்தமாக அரசியலே கிடையாது, வெறும் மொழி உணர்வு மட்டும்தான் வச்சு இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்கன்னு நம்ம கடந்து பெற முடியாது. இதுக்குள்ளேயும் கண்டிப்பாக அரசியல் இருக்கும். பாஜக அரசியல் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வச்சு செய்வாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. நீங்கள் இந்தியா கூட்டணியில் கமல்ஹாசன் இருக்காரு, அதனால நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு தோரணையில் அது எதிர்கட்சியாக அங்கே ஒரு ஃபைட் வைப்பாங்க, ஒரு விவாதத்தை எடுத்து வைப்பாங்க, ஒரு வைப்பாங்க. அந்த நேரங்களில் வேறு வழி இல்லாமல் வைப்பாங்க. அப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஒரு அழுத்தத்தை இவங்க கொடுக்குறாங்க. அப்போ இது அரசியலாக தான் பார்க்கணும். அரசியல் ரீதியாகவும் பார்க்கறதுக்கு இதில் உண்மையான ஒரு நிறைய சாத்தியங்கள் இருக்குது. அரசியலாகவும் இந்த விஷயத்தை அணுகுறாங்க. பாஜக மறைமுகமாக இதை பின்னாடி இருந்து இயக்குதோங்கிற ஒரு சந்தேகம் வரத்தனை செய்யும். சரி, இப்போ நீங்க சொல்றீங்க பாஜக வந்துட்டு மறைமுகமா ஒரு அரசியல் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. அதே மாதிரி காங்கிரஸும் ஒரு அரசியல் பண்ண வேண்டியது, அது அவங்களுக்கு எதிராக திருப்பி விடலாமே? இல்ல அது அவங்களுக்கு எதிராக எப்படின்னா, நீங்க வந்து இந்த 3 மொழி கொள்கை, இந்தி திணிப்பை வந்து கர்நாடகம் கன்னடம் பிளஸ் ஹிந்திங்கிற மாதிரி டைவெர்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னா, அந்த இந்திய ஒரு உதாரணத்துக்கு கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல பெரும்பாலும் 2-3 லாங்குவேஜ் பேசுவாங்க. அப்படிங்கும்போது அது பெருசாக இம்பேக்டாக வந்து அங்கே கர்நாடகாவில் அது எடுபடலை. இந்த ஹிந்தி விஸ் கன்னடாங்கிறது பெருசாக எடுபடலை. அதனுடைய பாதிப்பு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அதை கையெடுத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.